கேளுங்க மக்களே, வெல்கம் டு NVKM. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்மளோட ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டோட கலரை எப்படி ஒரே கிளிக்கில் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு உங்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரொட்டேட்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரொட்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் வரும். ஸோ உங்களோட இமேஜை பர்ஃபெக்டாக நீங்கள் கிராப் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி கிராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் LUT அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கீழே இருக்கும், வெரைட்டியாக. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரிஸ் எதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா டேப் 25 அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு வந்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது பேக்ரவுண்டோட கலர் பர்ஃபெக்டாக டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் எப்படிடா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர் பேக்ரவுண்ட்ஸ் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே சேவ் டு கேலரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த 100% வந்தோன்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகி நீங்கள் சேவ் பண்ண அந்த இமேஜை உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேக்ரவுண்டை சேவ் பண்ணி நம்ம கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் பேசிக். இந்த பேசிக்கான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், கஸ்டமைட்ஸ் அண்ட் ஒயிட் பேலன்ஸ் அண்ட் பின் அண்ட் ஸ்டேட்டஸ் போன்ற பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை அட்ஜஸ்டிங் அண்ட் டிஸ்அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸை இன்னும் கூட அட்ராக்டிவாக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட பேக்ரவுண்டோட கலரை சேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுட்டு போகும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெண்டிங்கான யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் டாப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NVKM யூடியூப் சேனல்.